பரலோக பிரசங்கத்தினாலே அவருடைய வார்த்தையினாலே நம்மை அவிதமாக நம்மை தேற்றுவார். இருக்கா பெர்க்மான்ஸ் பாட்டு பெர்க்மான்ஸ் அது இல்லையா? அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கிறேன். தாயை போல தகப்பனை போல சுமக்கிறேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன். தாங்கி எங்களை நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்தை எப்போதும் பாராதே, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆதாரத்தை தருகின்றேன், கூப்பிடும் காற்றை கொஞ்சல்களுக்கும் ஆதாரத்தை தருகின்றேன். அவைகளை பார்க்கிறோம் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறேன். அவைகளை பார்க்கிறோம் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறேன். மிகவும் நேசித்து நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்திலே பாருங்க எப்போதும் மாறாதே, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் மாறாதே, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மேலே கண்ணை வைத்து
அப்பாவின் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. பாருங்க, அப்பாவை எங்கள் மீது தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்க வருகின்ற நேரமெல்லாம் கூடாரம் அளவில் அழைக்கின்றேன். நீங்க வருகின்ற நேரம் கூடாரம் அளவில் அழைக்கின்றேன். கூடாரம் அளவில் அழைக்கின்றேன். அப்பாவும் சமூகம் ஆராதனை ஆராதனை அழல்ல அப்பாவை அப்பாவும் சமூகத்திலே அப்பாவை காற்றை குஞ்சுகளுக்கு ஆதாரத்தை தருகின்றேன். காற்றை குஞ்சுகளுக்கு ஆதாரத்தை தருகின்றேன். அவைகளை பார்க்கிலும் எங்களையே இடமும் நேசித்து நடத்துகிறேன். அவைகளை பார்க்கிலும் எங்களையே இடமும் நேசித்து நடத்துகிறேன். இடமும் நேசித்து நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அவை அப்பாவை அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அவை அப்பாவை தாயை போல தேற்றுகிறே, தந்தையை போல ஆற்றுகிறே, தாயை போல தகப்பனை போல சுமக்கின்றேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்க நடத்துகிறேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன். தாங்கி எங்களை நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அப்பாவை சுவிகையிலே அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அப்பாவை சுவிகையிலே உள்ளமெல்லாம் பங்குதையா, உள்ளமெல்லாம் பங்குதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு ஆராதனை செய்ய வரும்போது தாயை போல தேற்றுவார், தந்தையை போல உன்னை சுமப்பார். ஹல்லேலூயா. கூப்பிடுகிறக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். சோதனை நேரத்தில் உன்னை மூடி பாதுகாப்பார். எப்போதும் எப்போதும் ஆல்வேஸ் அவருடைய சமூகத்தில் கடந்து ஒரு ஒர்ஷிப்பன், அவரை துதி. இந்த பாட்டுடைய அர்த்தம் அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. பழைய பாடல் முன்னாடி பாடியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியல. அது இருந்தாலும் புதிய புதிய பாடல்களை கர்த்தர் நம்ம கொடுப்பாராக. இறைவன் கொடுத்த இந்த பாட்டுக்காக அப்பா சமூகத்திலே நாம் முழங்கால் பண்ணிடுவோம். அப்பா பிதாவே, உடைய சமூகத்தில் இந்த கால வேளையில் வந்திருக்கிறோம். எங்களை தேற்றுங்க ராஜா, உடைய வசனத்தின் மூலம் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே பலப்படுத்துங்க ராஜா. எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஒரு விசை அப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், சோதரிப்போம், மகிமைப்படுத்துவோம், சுதிப்போம், சோதரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரிப்போம், சோதரம், 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 சோதரம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சோதரிப்போம், சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya 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 சோத்ரம் 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 ஹalleluya ஹalleluya. ஆமா, தேவ செய்திக்காய் பிரதர் குமார் பீட்டர் ஜெபி. தேவனாய கத்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் 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 அப்பா. கத்தாவே, கடன் சமீபமாலே கண்ணினோல் பாதுகாத்து ஆண்டவரே, எங்கள் ஆத்மாக்கள் சத்துடைய சீற்றங்கள் கத்தாவே, சதி நாச மோசலா உலகி பாதுகாத்து ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலே கத்தாவே, தேவ ஜனங்களா பரிசுத்தங்களாய் கத்தாவே, குடும்பங்களுக்கு ஆளான செய்ய முடியாமல் தொழுக முடியாய் கத்தாவே, கொடுத்த மகாப இலக்கங்களுக்காக சோதரிக்கிறோம் 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 சோதனம் கத்தாவே. இதோ 1000 நாள் வேதத்தில் வாழ்வதை காட்டிலும் கத்தாவே, உமது பிரகாரமாய் கொடுக்கிற ஒரு நாள் நல்ல நாள் என்று சொல்லி கத்தாவே, ஹalleluya. இந்த நல்ல நாளிலே கத்தாவே, தேவ சமூகத்திலே கத்தாவே, என்னை கூட்டி சேர்த்த மகாபலி அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம் கத்தாவே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை சோத்திரம் செலுத்துகிறோம் கத்தாவே. என்னிடங்க தேவதூதமே கேராபங்களும் சேராபங்களும் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தா பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தன் ஓயாமல் சொல்லி துதித்துக் கொண்டிருக்க போல் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனாய் கத்தாவே, எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறபடினால், எங்கள் மத்திய உலாவுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் வாழ்நாளெல்லாம் கழிவுறு மகிழும்படி கர்த்தாவே, காலையிலே உம்முடைய கிருபையால் திருப்தியாகும் என்று எழுதுகிறபடி கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய கிருபையாக நிரப்பியிருக்கிறபடினால், உம்முடைய கிருபையாக திருப்தி ஆக்கியிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை சோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுகிற போலாம் ஆண்டவரே, ஒரு மைண்ட் பிரசன்னமானது கர்த்தாவே, ஆட்கொள்கிறபடியால் கர்த்தாவே, எங்கள் நிரப்புகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பாவிகளும் துரோகியுமாய் இருந்த எங்களை கர்த்தாவே நினைத்தீர் ஆண்டவரே, ரட்சித்தீர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக மாற்றினீர். ஹalleluya. உம்முடைய மேலான அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே, ஜீவ வார்த்தைகளை பேச வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவரே, பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி எழுதுகிறபடி கர்த்தாவே, எங்களோடு பேச வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தாவே, எமோசிஸோடு பேசினீர் ஆண்டவரே, எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து காண்பித்து உண்மையை கண்ணவித்து ஆலோசனை சொல்லுவேன் எழுதுகிறபடி கர்த்தாவே, எங்கள் ஆலோசனை கர்த்தராய் கர்த்தாவே வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை கேட்டு கர்த்தாவே, அதன்படி நாங்கள் வாழ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவரே. கர்த்தாவே, 30 60 100 கர்த்தாவே பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற கர்த்தாவே உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நாங்கள் உம்மை சோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே, ராகானுக்கு நம்முடைய தேவ ஜனங்களின் கர்த்தாவே கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. 1000 ஜனங்கள் தேவன் தருவான் எழுதுகிறபடி கர்த்தாவே, திருச்சபை ஆத்துமாக்கள் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹalleluya. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் ஆடுகளை சத்தத்துக்கு செவி கொடுக்கும் எழுதுகிறபடி கர்த்தாவே, உம்முடைய ஆடுகளை கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்றோம். ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே, நானுக்கு வந்திருக்க தேவஜனங்களை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யார் வெளிமையாக செல்லாதபடி ஆண்டவரே, தேவாசோதம் செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, ஆராதனை ஒவ்வொரு பகுதியை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் ஆண்டவரே. மிதமுள்ள ஆராதனை பொறுப்பட்டு நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதிகனமே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. Hallelujah. Hallelujah. Amen. உட்கார்.
தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே அவருடைய ஆலயத்திலே அப்பா சமூகத்திலே கடந்து வந்து இறைவனை ஆராதிக்க முடியாது கடந்து வந்திருக்கிற உங்களை அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நமக்கு அவ்விதமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தேவன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் கன்னிமணி போல் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அவருடைய கிருபை நம்மை தாங்கியது. போக்கில் வரத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் எல்லாவற்றும் கர்த்தர் நம்மை பாதுகாத்த தேவனாக இருக்கிறபடினால் தேவனை சோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கடந்த நாட்களில் தேவன் முழுவதும் ஜெபத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். இந்த மாதத்துக்கான முழுவதும் ஜெபம் 15ஆம் தேதி நடந்தது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் முழுவதும் ஜெபத்தை அதிகமாக நேசியுங்கள். அதிகமான நெருக்கம், அதிகமான போராட்டங்களிலே முக்கியமானது பொருத்தனை ஜெபம் போல, உபவாசம் ஜெபம் போல முழுவதும் ஜெபம் முக்கியமானது. இரவெல்லாம் ஜெபித்து முக்கியமான காரியத்தை இயேசு நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபித்து ஒரு வெற்றியை யாக்கோப்பு பெற்றார். அப்படி போலவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அதை முக்கியப்படுத்தி நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு மாத்திரமல்ல, அது விசேஷமாக தேசத்திற்காக இந்த வேளையிலும் ஜெபிக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். தொடர்ந்து அதை கண்ணுமுடியாக தாழ்மையோடு உங்களை நீங்கள் அழைக்கிறோம். ஆமாம், தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே அருமையான பிரதர் சம்பத்துடைய கூடாரத்திலே தேவனாய கர்த்தர் பல நாள் தடையாக இருந்த கூடாரத்தை முடிக்க முடியாத தேவன் உதவி செய்து சனிக்கிழமை பரிசுத்த வாரங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கடந்து வந்து அந்த வீட்டை பிரதிஷ்டை செய்யும்படியாக தேவனாய் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே தேவனாய் கர்த்தர் இன்னமும் அந்த வேலைகள்லாம் முடித்து பூர்ணமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் எல்லாரும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவாவியானவர் நமக்காக கொடுக்கும் கர்த்தருடைய ஜீவ வசனத்தை நாம் புசித்து பலனடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து செல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கையில் இருக்கும் பரிசுத்த வேதாமத்தை எல்லாரும் திறந்து பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31, 32வது வசனத்தை ஒருவர் எழுதுனென்று சத்தமாக வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31, 32 மைக்கில் வாசிங்க. பின்னாடி மைக் கொடுங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார் என்பதே. தேவாவியானவர் இந்த ஜீவவசனத்து மூலம் நம்மோடு பேசும்படியாக நமக்கு அருள் செய்வராக. இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்ததை அவருடைய கரத்திலே நாம் ஒப்படைப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கின்றாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 32வது வசனம். உன் சகோதரனாய் எவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனால், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடி நான் சொன்னான் என்றார் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 31வது வசனத்தை ஒருவர் மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு தகப்பன், மகனே, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்பதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் இந்த பக்கம் சத்தமே காண. ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனுடையதெல்லாம் வேணாம் போலுக்கு, அதனாலதான் சகோதரிமாரும் எனக்கு வேணும் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. என் மகனே, மகளே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கும்போது நீ ஏன் சந்தோஷப்படாமல், நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டு, நீ ஏன் வெளியே நிற்கிறாய்? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் எல்லாம் அறிந்த காரியம். பரிசேயரும் வேதபாரகரும் அவரை குறை கண்டுபிடிக்கும்படியாக பாவியனுடைய வீட்டிலே அவ்விதமாக போஜனமும் செய்கிறார், இவர் அப்படி என்று சொல்லி தவறு என்று சொல்லி இவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவர்கள் வகைதேடினார்கள். அப்போது இயேசு அநேக ஊமைகளை அங்கே அவர்களுக்கு சொன்னார். அதில் விசேஷமான 3 ஊமைகளை சொன்னார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன். பெரிய மகனா சின்ன மகனா? சின்ன மகன். ஆனா இங்க பார்க்கும்போது பெரிய மகன் தான் காணாம போயிட்ட, வீட்டுக்குள்ள வரமாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு தகப்பன் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஆமென். இந்த கால வேளையிலும் அப்பா சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, அப்பாவுடையதெல்லாம் உங்களுக்குடையது. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிறார். மரணம் அடைவதற்கு முன்பாக உயில் எழுதி வைத்து விட்டார். மரணம் அடைந்த பின்புதான் அந்த உயில் செல்லும். மரணம் அடைந்து விட்டார், உயிரோடு இழந்து விட்டார். உயிலெல்லாம் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார். நீ ஏன் ஒன்றுமில்லாததுக்கு போய் அலைந்து கொண்டே இருக்கிறாய்? நீ அவரோடு இருக்கிறாய். அவருடையதெல்லாம், அப்பாவுடையதெல்லாம் உனக்குரியதாய் காணப்படுகிறது. இவருக்கு என்ன வருத்தம் தெரியுமா? சொத்தை பிரித்து கொடுத்து விட்டாய் விட்டது. சின்னவன் போய் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். மறுபடியும் அவர் வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து சந்தோஷப்பட்டு ஒரு கண்ணுக்குட்டியை தான் கொடுத்தார், வேற எதுவுமே கொடுக்கல. ஆனால் அப்பாவுக்குரிய சுதந்திரம் இருக்கு, நல்லா கவனிச்சுங்க. அவருக்குரியதான் பிரிச்சு கொடுத்தார். இந்த பெரிய பையனுக்குரிய சேஷ்ட புத்திர பாகம் பழைய ஏற்பாட்டு பிரகாரம் ரெட்டிப்பாக கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டு பிரகாரம் இப்போ என்ன கேட்டீங்கன்னா சமமாக கொடுக்கணும். இப்போ ரீட்ரஸ்டா பெண்களுக்கும் சொத்து உரிமை உண்டு என்று சொல்லி இப்போ புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக ரெட்டிப்பாக கொடுக்க வேண்டும். அவர் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். இவருக்கு புரியவில்லை. இவருக்கு அப்பா இவ்வளவு வைத்திருக்கிறாரே, அதை நான் விட்டு நான் வீட்டுக்குள் போகாதபடி, நான் கோபப்பட்டு வருத்தத்தோடு அப்பாவுடையதை சுதந்திரித்துக் கொள்ளாதபடி நான் வெளியிலே அவர் நின்று கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஏசப்பா நமக்காக உயில் எழுதி வைத்ததை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு தெரியவில்லை. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே அந்த உயிலை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். மரணம் அடைந்து விட்டார். மரணம் அடைந்த பின்பும் நமக்காக அந்த உயில் இருக்கிறது. அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார். நீங்கள் 16-17 வாசிக்க வேண்டாம். மரண உயில் பாருங்க, இறக்கும் போது மரண உயில் எழுதுவாங்க, அப்பாவுக்கு பிள்ளைக்கு எல்லாருக்குமே. அப்படியாக அவர் எழுதி வைத்து விட்டார். உனக்காக அவர் சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். உனக்காக எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். நீ அவரிடத்தில் வந்து விட வேண்டும். அவரிடத்தில் வரும்போது எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ என்னுடையத்திலே இருக்கிறாய். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க கவனிங்க. சோத்ரம் பிடித்திருங்க. நீ என்னிடத்திலே இருக்கிறாய். நீ என்னோடு கூட இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உமக்குரியது. பாருங்க, இங்க முக்கியமான பாயிண்ட். அவர்கிட்டையும் இல்லப்ப வீட்டுக்குள்ளேயும் போக மாட்டார். அவருக்குரிய இல்லாம நின்றுட்டு இருக்கார். நீங்க அவரோட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்று அவரோடு உறவாடி கொண்டிருக்கிறீர்களா? அவரோடு பேசுறீர்களா? அன்னைக்கிடையே அவரை விட்டுறீங்களா? எம்மாவூர் சீசர் மாதிரி. நீ அவரோடு இணைந்து இருக்கும் போது அவருக்குரியதெல்லாம் உனக்குரியதா தருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, நேரலையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அப்பாவுடையதெல்லாம் உங்களுடையது. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே 3 வசனத்திலே பிதா குமாரனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அந்த ஏசப்பாவுடையது நமக்கு எல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தரித்திரம், அநேகர் போராட்டம், அநேகர் மெய்யான தேவனை கண்டுகொள்ளாதபடி அவர் எல்லாமே சிருஷ்டித்து வைத்து விட்டார். ஆனா வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள், உள்ளே வரமாட்டாங்க. சபைக்குள்ளே, தேவனுக்குள்ளே, சத்தியத்துக்குள்ளே அவர்கள் வராதபடினாலே, அவரிடத்தில் இணைந்து சேராதபடினாலே ஏதோ ஏனதான்னு இருக்கிறாங்க. அவ்வளவுதான்.
வருகிறோம் போறோம், அவ்வளவுதான். நீ என்னோடு இருக்கிறாய் எப்போதுமே, ஆல்வேஸ் நீ என்னோடு கூட இருக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணு, உறவாடன்னு போகணும். அதைத்தான் தேவன் விரும்பினார். அங்கே எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே பார், குமாரன் மூலமாக சகலத்தையும் தன்னுடைய வசனத்தை கொண்டு உருவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். பங்கு பங்கா காலங்களிலே முறித்த தேவன், தெரிந்தெடுத்த தேவன் குமாரனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். அந்த குமாரனை தேவனாய் கர்த்தர் அனுப்பி நம்மை தேவனாய் கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கும் போது, அப்பாவுடையது உனக்கு வேண்டும் என்றால் நீ குமாரனாக மாற வேண்டும், நீ அவரிடத்தில் வர வேண்டும். நீ வெளியிலே நின்று கொண்டிருக்க, அப்பாவுடையது இருக்கிறது. மற்றவர்களை விட்டு, உன் சகோதரனை விட்டு, அவரெல்லாம் விட்டு. 2 சகோதரன் அவர் கொடுக்க வேண்டிய கொடுத்து விட்டார். ஆனா அப்பாவுடையது ஒன்று இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் இஷ்டமானவருக்கு அதை கொடுப்பார். அது விசேஷமா உனக்கு ரெட்டிப்பான சேஷ்ட புத்திர பாகம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12, 13 வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்திருக்கிற தேவ மனிதன். நீ அதை விட்டு விட்டு நீ உலகத்திலே நீ போய் காணப்படாத, வெற்றி அடையவே முடியாது, தோல்வி அடைந்து விடுவாய். அப்பா வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ பெறவே முடியாது. வீட்டுக்குள்ளே நீ கடந்து வராதபடி வீட்டுக்கு வெளியிலே நின்று கொண்டிருந்தால் எப்படி? அவருக்குள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஞானத்தை வைத்திருக்கிறார், பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார், ஆசாரி தத்துவத்தை வைத்திருக்கிறார், பாவமன்னிப்பாய்வை மீட்பை வைத்திருக்கிறார். அவருக்குள் எல்லாமே இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30, 31 வாலிப சகோதரர்கள், ஞானம் வேண்டுமா, படிப்பு வேண்டுமா? உங்களுக்கு அவர் பாருங்க, கிறிஸ்துக்குள் பிதாவாய் தேவன் அவருக்குள் வைத்திருக்கிறார். பரிசுத்த வேண்ட எல்லா ஞானம், அறிவு, பொக்கிஷம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வாசி பாருங்க. தோல்வியா எப்போதுமே இல்லை, உன்னை வெற்றியடைய செய்து சாட்சியாக வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பாட்டு வாசிங்க, ரொம்ப ஆசையா இருக்கு கேட்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், பைபிள் எடுங்க வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன் தோல்வி? வெளியில நிக்கிற அப்பா உடையது உனக்கு தான். அவரை விட்டு நீ வெளியே இருந்தேன்னா ஆல்வேஸ் அவ்வளவுதான், நீ தோல்விதான். எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் சரி, ஞானம் கொடுக்கிறது அவர்தான், பரிசுத்தம் கொடுக்கிறது அவர்தான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14 சகல ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், வேலை வாய்ப்பு இல்லையே, வருமானம் இல்லை, எல்லாம் வச்சிருக்கிறார். நீ அவருக்குள்ள வருகிறதை, அவரோடு இருக்கிறது வெறுக்கிறாய். அடிக்கடி போய் வெளியில போய் பாவம் செய்கிறாய். கெட்ட குமாரனை போல கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனா இவர் நல்ல குமாரனே வெளியில நிற்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதுப்பா. ஆமென், ஹல்லேலூயா. நீ உள்ளே வா என்று அவர் சொல்லுகிறார். சாபங்களை மாற்றுகிறார், பாவங்களை தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிறார். போ, இனி பாவம் செய்யாது, உன்னை மன்னித்தேன், உன்னை ஆக்கினித்திற்காக செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. அவருக்குள் எல்லாமே வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5, 6 ஆசாரி தத்துவம், ஊழியம் செய்ய, ராஜாக்கள் கொடுக்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் அவருக்குள் உனக்கு வைத்திருக்கும் போது நீ ஏன் வெளியே நிற்க வேண்டும்? வெளியிலே நீ நிற்காதே, நீ உள்ளே வா. அவர் உனக்கு எல்லாவற்றையும் தருவார். எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
அவர் மூலமாகவே எல்லாம் இருக்கிறது. நாம் அசைகிறோம். வருங்காலமானாலும் எதிர்காலமானாலும் சரி, எந்த காலமா இருந்தாலும் அவருக்குள் எல்லாமே இருக்கிறது. நீங்கள் அவருக்குள் வந்து விடுங்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 22, 23 பாருங்க. அவர் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பவுலானாலும் அப்போலோவானாலும் வருங்காலமானாலும் நிகழ்காரியமானாலும் எந்த ஒரு காரியமானாலும் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அது வெற்றியா நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்ட இருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே, எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது என்னென்றால், தேவன் கிறிஸ்துவை கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீங்க அவருடையங்க, அவர் உங்களை எல்லாத்தையும் தருகிறார் என்று அவர் சொல்லுகிறார். நீ எதை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. எந்த வருங்காலம் எதையும் கவலைப்படாதீங்க. அவருக்குரியதான் உங்களுக்குரியதா இருக்கும்போது நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். குறைகள் குற்றங்கள் வரும்போதெல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆராதனை மாத்திரம் விட்டாங்க. சாத்தானுக்கு மிகுந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? ஆராதனை தடை செய்யணும், அவ்வளவுதான். நீ என்ன எங்க போய் பார்த்தாலும் அப்படியே தான் இருப்போம். தேவனுக்குரியதை ஆராதனைக்குரியவர்களை அவருக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் தான். ஆராதனைக்குரியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான் சொன்னார்கள். ஆனா பரிசுத்த பவுலை தேவன் தெரிந்தெடுத்த பின்பு புறஜாதிகளுக்கும் தேவன் அவர் வைத்திருக்கிற ஆராதனை ஆசீர்வாதம், புறஜாதிகளுக்கும் அவர் வைத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொன்னார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு எப்போதும் ஆராதனை செய்ய வேண்டும். அவரை நீ தொழுது கொள்ள வேண்டும். அவருக்காக தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ரோமரில் போடப்பட்டிருக்கிறது. இப்படியாக 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 9:4. அவர்கள் இஸ்ரவேல் உடன்படிக்கையிலும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவருடையது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யாருடையது? ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் வாக்குத்தத்தம், தேவ ஆராதனை, ஆசீர்வாதங்கள் இருந்தது. நமக்கு அப்பாவுடையது இல்லை, வெளியில நின்றுகிட்டு இருந்தோம். ஆமென். இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா? அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு உள்ளே வந்தாச்சு, பவுலை போல. அதனால பவுல் என்ன சொல்றாரு? உங்களுக்குரியது மாத்திரமல்ல, என்ன ரட்சித்த தேவன் இந்த புறஜாதிகளுக்கும் அந்த அப்பாவுக்குரியது இருக்கிறது. ரோமர் 11:1 இப்ப வாசி பாருங்க. எல்லாரும் வாசிங்க. தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். என்று நான் கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். அல்லேலூயா. என்ன சொல்றா தெரியுமா? யாரையும் அவர் தள்ளவில்லை. நான் ஆபிரகாம் சந்ததி, பென்யமீன் கோத்திரம், நானும் இஸ்ரவேலன் தான், அப்பாவுக்குரியது எனக்கு உண்டு என்று அவர் சொல்லிவிட்டார். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். ஆமென். தேவனை வாழ்த்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நமக்கு இது தகுதியே இல்லைங்க. யூதருக்கு மாத்திரம்தான் அப்பாவுக்குரியது. நமக்கு தகுதியாக கொடுத்திருக்காரு என்று சொல்ல நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். நாமும் ஆபிரகாமுடைய சந்ததி, நாமும் பென்யமீனுடைய கோத்திரம். ஹல்லேலூயா. நீ தாழ்ந்தவன் அல்ல, உயர்ந்தவன் அல்ல, இல்லை, எல்லாம் அவருக்குள்ள ஒன்றுதான். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக நீ அவருக்குள் வந்துவிடு. ரோமர் 8:32 குமாரனை உனக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாருங்க. ஏன் தடை? ஏன் போராட்டம்? ஏன் பிரச்சனை? குமாரன் ஒப்பு கொடுத்தது போல நிறைய பேர் ஒப்பு கொடுக்கறது இல்லை.
கொஞ்சம் கொஞ்சம் மாமிசத்தை வச்சுக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் பாவத்தை வச்சுக்கிறது. அப்பாவுக்குரியது எப்படி தருவாரு? அப்பா அம்மா விரும்புறப்படாரு இருந்தா தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா அதுவும் கிடையாது. இப்போ திருப்பி ஒரு ரூல்ஸ் போட்டான், அப்பா அம்மா விரும்புறப்படாரு நடந்தா தான் பிள்ளைக்கு சொத்துன்ட்டான். ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு வர்றான். அவன் போட்டுக்கிட்டே வரட்டு, நம்ம பெரியப்பா அங்க இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் முக்கியமான வசனம், பைபிள் எடுத்து வாசிக்கணும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது இருக்கிறது எப்படி கேட்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்துட்டாருங்க. சகலத்தையும் எபேசியர் 1:4 பிரகாரமாக சகலத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் உலக தோற்றத்துக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். நீ அதை பெற்றுக்கொள்ளாதபடி உலகமே வேண்டும், உலகத்தில் இந்த சின்ன காரியம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், இல்லை. தேவ சமூகத்திலே தெளிவாக கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பாக்குரியது உங்களுக்குரியது. அதை நீ பெற்றுக்கொள்வதற்கு வெளியே நிற்காத, வீட்டை விட்டு வெளியே நிற்காத, கிறிஸ்து விட்டு வெளியே நிற்காத. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வா, வெளியிலே நிற்காத. வெளியில் நின்று அப்படியே நான் போயிடுவேன், உள்ள வர மாட்டேன். அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். இல்லை, உன்னை அழைத்த நோக்கம், உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம், உலக தோற்றத்துக்கு முன்பாக தாயின் கருவிலே உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், நாம் அமிதமாக எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடி என்னை தெரிந்து கொண்டார். நீ எங்கேயும் போக முடியாது. அந்த தாவீதா இருந்தாலும் சரி, இந்த தாவீதா இருந்தாலும் சரி, நம்ம தாவீதா இருந்தாலும் எங்கேயும் போக மாட்டார், கொண்டு வந்துடுவார். எலும்பு உருவாகிறதுக்கு முன்னாடி தெரிந்துட்டார், இல்லாட்டி எலும்பு உடைச்சுடுவார். நம்மளை தெரிந்துட்டார், எங்கேயும் போக முடியாது. அவருடைய சமூகத்தில் எப்போதும் வந்து நாம் ஆராதனை செய்ய வேண்டும், அவரை நாம் துதிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆனால் அவரிடத்தில் நீ வர வேண்டும் என்றால் நீ பாவத்தை விட்டுவிட வேண்டும், கோபத்தை விட்டுவிட வேண்டும், ஒப்புரவாகிவிட வேண்டும். நல்லா கவனிச்சுங்க. இங்கே தகப்பனுடையது இருக்கிறது, இவருடையது அங்க உள்ளே இருக்கு. அவங்க என்ன சொன்ன, என்னுடையது வேண்டும் என்றால் முதல் தம்பியை மன்னிக்கணும், ரெண்டாவது நீ உள்ள வந்து என்கிட்ட ஐக்கியமாக அப்பதான் கிடைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க, மன்னிக்காம இருக்காதீங்க. அப்பாவுடையது வேணும்னா உள்ள வீட்டுக்குள்ள வரணும். ஆலயத்துக்கு நான் வரவே மாட்டேன். காலையில் அவரை வச்சுக்கிட்டு முடியல, நமக்கே கஷ்டமா இருக்கு. 7ன்னா 8 மணிக்கு போயிட்டு இருக்கோம், உங்களுக்கெல்லாம் தெரியுது. ஆனால் இது டெம்பரவரி தான், சீக்கிரம் மாத்திடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிலருக்கு சந்தோஷம், காலையிலே வந்துடுறாங்க. ஆனால் சில பேருக்கு எந்திரிக்க முடியல. ஆமென், ஹல்லேலூயா. நீ அப்பா சமூகத்துக்கு நீ கடந்து வந்து எந்த ஒரு சூழ்நிலைனாலும் நெருக்கமான போராட்டம் வந்து விடு, உள்ளே கடந்ததும் தம்பியை மன்னித்து விடு, அப்பதான் கிடைக்கும். நான் மன்னிக்க மாட்டேன், நான் உள்ளே வரமாட்டேன், அந்த தாழ்மை இல்லை எனக்கு, நான் இன்னும் நான் கோபப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன் என்று சொன்னால் தேவன் உனக்கு அவருக்குரியதை தேவன் தர மாட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு கடந்து வந்திருக்கிறோம். அன்பு செலுத்துவதிலே குறைந்து விட்டோம், மன்னிக்கிறதிலே குறைந்து விட்டோம், அநேகரை அரவணைக்கிறதிலே குறைந்து விட்டோம், இன்னும் விலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் அமிதமாக அவரை தேவன் எல்லாம் கொடுப்பார். ஆனால் மன்னிக்கணும், அன்பு செலுத்தணும், ஆராதனை செய்ய வேண்டும். அதை விட்டு விட்டு நன்மை கொடுத்துட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாரா ஒரு ஆள் போட்டோம், அப்படி இல்லை. ஆராதனை மாத்திரம் அல்ல, திட்டாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் அன்பு செலுத்துங்க, மன்னிங்க, ஒப்பு கொடுங்க. அவர் அமிதமாய் காணாம போன அந்த மனிதனுக்கு அப்பாடத்தில் வந்தவுடனே அவர் அன்பு செலுத்தினார். சின்ன ஒரு கண்ணுக்குட்டி தாங்க கொடுத்தார். அவர் என்ன கேட்டார்? ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல. கற்பனையை ஃபாலோ பண்ண, நான் உண்மையா இருந்தேன், நான் அப்படி செஞ்சேன், நான் தசமமா செலுத்தினேன், அப்படி செஞ்சேன், அப்படி நான் நல்லா இருக்கிறேன், அப்படிலாம் கர்த்தருக்கா வாழ்ந்து எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு இல்லை. அவருடைய சூழ்நிலை வேற, எல்லாத்தையும் இழந்தார். தேவ அன்பு அவருக்குள்ளாய் கடந்து வந்தது. தகப்பனத்தில் வந்தார், மன்னிப்பு கொடுத்தார். அருமையான தேவஜனமே, காணாமல் போன அந்த மனிதர்களை
நீங்கள் போய் கண்டுபிடிப்பதற்கு அல்ல, அவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது அவங்களா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. யார் காணாம போய் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே 3 உவமைகளை அவர் சொன்னார். ஒன்று அமிதமாக அருமையான தேவஜனமே, அவர் அநேக உவமைகளை தான் தேவன் சொன்னார். பேதுரு நல்லா படிக்காதவருங்க, ஆனா பவுல் நல்லா படித்தவருங்க. இவருக்கும் புரியல, அவருக்கும் சரியில்லை, ஜனங்களும் போட்டு குழம்பினாங்க. என்னடா இப்படி சொல்றாரு, என்னமே அவர் சொல்றது புரியவே மாட்டது நிறைய பேருக்கு. ஆனா உவமைகளாகவே எல்லாவற்றையும் அவர் சொல்லி வந்தார். சொல்லி வரும்போதுதான் இங்கே காணாமல் போன தன்னுடைய மகனை குறித்து வீட்டுக்குள் வரும்போது, இப்ப அவரே பரவாயில்ல, இவர் கோபத்தோட இருக்கிற இவர் தான் பிரச்சனை, இப்ப பெரிய மகன் தான் பிரச்சனை. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய் கர்த்தர் அவர் மிகவும் கோபப்பட்டு அங்கே நிற்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:28 வாசிக்கலாம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஹல்லேலூயா. ஆனா போனாரா போலையா தெரியல. அதோட முடிச்சிட்டார். ஆண்டவர் எதுக்கு முடிச்சு வச்சிருக்காரு தெரியல. ஆனால் ஒரு பரிசுத்தமான ஸ்பிக் என்று சொல்லப்பட்ட ஸ்பிக் என்று அவர் எழுதியிருக்கிறார். பல தள்ளுபடி ஆகாமத்திலே அவர் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு உள்ளே போனாராம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேக இதில் உள்ள இல்லாதெல்லாம் வெளியில இருக்கு, நிறைய சேர்க்காம விட்டுட்டாங்க. அங்க போய் தம்பியும் மன்னித்திருக்கிறார். போய் இரண்டு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிட்டார். ஏன்னா சில பேர் தெரியல, இது அவரது போயிட்டுச்சு, அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் போனார் என்று அங்கே அவர் எழுதுகிறார். ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு வேதாம கல்லூரியில் ஒரு வேத வசனத்தை, அந்த புத்தகத்தை நான் படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இது குறித்து பார்க்கும்போது அதோட நிப்பாட்டிட்டார், அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிட்டார் ஆண்டவர். அவர் போனார் என்று சொல்லி அவர் எழுதுவினார். ஆனால் இது ஒன்றுமே இல்லாமல் அவர் சொல்லி விட்டுட்டார். உங்க முடிவுக்கு கொடுத்து விட்டார், நீ டிசைட் பண்ணிக்க. அப்பா ஒன்று வேணும்னா உள்ள போ, வெளியே நிக்காத. நீ கிறிஸ்துவுக்குள் வந்து விடு, ரட்சிக்கப்பட்டு விடு, பாவ மன்னிப்பை பெற்று விடு, மன்னிச்சுக்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணாமல் போன ஆடு 3 சொன்னார். ஒன்று காணாமல் போன ஆடு. எப்படி காணாம போச்சு தெரியுமா? 100 ஒன்னா தான் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நல்லா கவனிச்சுங்க. இது பார்த்தா பச்சை பசேர் இன்னொரு இடத்துல ஒன்று மாதிரி இருந்துச்சுங்க. அதை தேடி ஒரு ஆடு இப்படி சைடில் போயிடுச்சு. இவன் மேய்ப்பன் பார்த்தா எங்கடா ஆடை வந்து மொத்தம் எண்ணி பார்த்தா 99 தான் இருக்கு. இது அதான் போச்சு. அப்படியே பச்சை பசேர்னு பார்த்தா உலகத்தை பார்க்கறது அக்கறைக்கு இக்கரை பச்சை. ஆனால் அதை போய் தேடி போய் கொண்டு வந்து அனைத்து மிகவும் சந்தோஷப்பட்டு வழிதப்பி போன அந்த ஆட்டை மேய்ப்பன் கொண்டு வந்து அதை நிறுத்தி அதை ஆசீர்வதித்து மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. இது என்ன தெரியுமா? மேய்ப்பனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை கெடுப்பதற்கு சாத்தான் போராடுவான். ஐயோ அது சரியில்லை, ஐயா இப்படி உட்காந்துருக்காரு, ஐயா அப்படி உட்காந்துருக்காரு, இந்த ஐயா அங்கே ஹோட்டலில் சாப்பிட்றாரு, இந்த ஐயா அங்கே நிற்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கணும். பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தில் தெளிவாக இருக்கணும். யார் எது சொன்னால் தூக்கி போட்டுரு. உனக்காக தியாகம் செய்து உன் ரட்சிப்புக்காக ஜெபித்து காணப்படிய அந்த ஐக்கியத்திலே நீ கவனமாயிரு. 3 உவமைகளை ஆண்டவர் சொன்னார். அது மிகவும் சந்தோஷப்பட்டார். அந்த ஐக்கியத்திலே கொண்டு வந்தார். இன்னொன்னு தெரியுமா? 10 வெள்ளிக்காசு. எத்தனை வெள்ளிக்காசு? 10. ஒன்று காணாம போச்சு. கையை இப்படி வைக்காத, சந்தோஷமா இருக்கணும். கவலையா? ரைட். 10 வெள்ளிக்காசு. காசு காணா போச்சுன்னு கவலைப்படுறாரு நான் தெரியல. அந்த காசு எங்க காணா போச்சு தெரியுமா? உள்ளே தான் காணா போச்சு. இது தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே காணா போச்சு காசு. இந்த அம்மா தேடி தேடி கண்டுபிடிச்சிருச்சு. இது குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள். நல்லா கவனிச்சுக்கணும். குடும்பத்தில் மாமா இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, குடும்பத்தில் எல்லாரும் இருப்பாங்க. இது குடும்பத்துக்குள்ளே உள்ளே தான் காண போச்சு. ஆனா அந்த அம்மா தேடி எடுத்துருச்சு. குடும்ப ஐக்கியத்தில் கணவன் மனைவி எல்லாரும் உண்டு. குடும்பம் என்றால் எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீ அன்பு செலுத்தணும். நீ காணாம போன ஒரு வெள்ளிக்காசை போல எனக்கு நான் பிரிவினை இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில்
5 பேர் இருக்கானா 2 பேர் பிரிவினை இருக்கு பாருங்க. 10 வெள்ளி காசு ஒன்னாத்தான் இருந்துச்சு, ஒன்ன காணா. தனியா போய் எங்க கீழே விழுந்து உட்கார்ந்து இருக்கா, தனி ரூம்ல இருக்கான்னு தெரியல. இதெல்லாம் சரி பண்ணி விட வேண்டும். உடனே அவிதமாக தேடி கண்டுபிடிச்சு சரி பண்ணி அது ஒன்றாக சேர்த்து விட வேண்டும். குடும்ப ஐக்கியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் விட்டுவிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதான் இங்கே அவிதமாக காணாமல் போன கெட்ட மனிதனை குறித்து, சின்ன மனிதனை குறித்து அவர் சொன்னார். இது தேவனுக்கும் மனிதனுக்குள்ள ஐக்கியம். நல்லா கவனிச்சுக்கணும். நீ தேவனோடு உறவாட வேண்டும், மனிதனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் என்றால் தேவ மனிதர்கள். இது தேவனுக்கும் மனிதனுக்குள்ள ஐக்கியத்தை மறுபடியும் இதில் காட்டுகிறார். இந்த ஐக்கியத்தில் நீ சரிபடாதபடி நீ வெளியே நின்று கொண்டிருக்கின்ற அப்பாவுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்காது. மனம் திரும்பி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அந்த குற்றம் செஞ்சார், இவர் இந்த குற்றம் செஞ்சார் அப்படி இல்லை. இயேசு ரத்தத்தினாலே எல்லாம் கழுவி தேவனாய கர்த்தர் சுத்திகரித்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிவினை ஆவிகளுக்கு இடமே கொடுக்கூடாது, சேர்த்து விட்டார். இதெல்லாம் மூன்றுமே பிரிவினை ஆவிகள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிசாசே பிரிவினை இல்லாம ஒன்னா இருக்கான், நீங்க எப்படி இருக்கேன்னு கேட்டார். நான் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அநேக தடவை வாசித்தேன். பிசாசே பிரிவினை இல்லாம ஒன்றா இருந்து நம்மளை தாக்குறான். ஆனா மனிதர்களாக நாம் பிரிவினை ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று சொல்லி திருச்சபையும் பரிசுத்தவான்களை விட்டு தேவனை விட்டு நீ பிரிந்து இருக்காதே. நீ காணாம போன ஆடை உன்னை கொண்டு வந்து விட்டார், காணாம போன காசை உன்னை கொண்டு வந்து விட்டார், காணாம போன உன்னுடைய மகனை நீ மறுபடியும் தேவ சமூகத்துக்கு அழைத்து வந்தார், மறுபடியும் நீ காணாம போகாத. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25-26 வாசி பாருங்க. சாத்தானே ஒன்றா இருக்கான்ட்டு இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க. ஆச்சரியமா இருக்கு நமக்கு. அவனே ஒன்றா இருக்கானா, நம்ம எப்படி இருக்கணும்? பிரிந்து 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 சாத்தான். இந்த பிரிக்கிற ஆவி பெரிய ஆவி. யார் பிரிவினை ஆவி செய்கிறார்களோ அவனுக்குள் சாத்தான் தான் இருக்கிறார், தேவ ஆவியே கிடையாது. தேவ ஊழியரும் தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். அப்படியா பட்டோலை விட்டு நீ விடைவிட வேண்டும். 25-26 வாசிக்கலாம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. எந்த பட்டணமும் எந்த வீடும் எந்த ராஜ்யத்தும் அது பிரிந்திருந்தால் நிலைத்திருக்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? பாத்தீங்களா என்ன சொல்றார் பாருங்க. சாத்தான் துரத்த முடியாது. அவர்களுக்குள்ள பிரிவினை இருந்தா எப்படி? தேவஜனங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சாத்தானே அவன் ஒற்றுமையா இருந்து நம்மில் தாக்குதல் நடத்துகிறான். நாம் ஒற்றுமையா இருந்து அவிதமாக தேவனுடைய விரலினாலே ஆவியை துரத்துகிறார், சாத்தானை துரத்துகிறார், சுகம் கொடுக்கிறார் ஆண்டவர். அவரை நீ பற்றி கொண்டு ஒற்றுமையா இருந்தால்தான், ஐக்கியமா இருந்தால்தான் நீ வெற்றி பெற முடியும். ரோமர் 16-17 எழுதியிருக்கிறது. பிரிவினை செய்வர்களை குறித்து எச்சரிக்கையார். அநேக பரிசுத்தவானத்தில் சாத்தான் இருக்கிறான், பிரிவினை செய்திருக்கிறார். நாங்க போயிடுறோம், நீங்களா இருந்துக்குங்க. அவர்களை தெளிவுபடுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 1:10 எழுதியிருக்கிறது, தேவனோடு இசைந்து. 1 கொரிந்தியர் 11:18 எழுதியிருக்கிறது, பிரிவினை செய்கிறவர்களை குறித்து அவரிடத்தில் தேவன் இல்லை, அவரிடத்தில் அசுத்தாய் போராடி கொண்டிருக்கிறது. துணிகரமாய் ஒரு மனிதன் பலிபீடத்திலே அறிக்கை செய்கிறார், விலகிக் கொள்ளுகிறேன், நீங்க வேற, நாங்க பிரிந்து விடுகிறேன். ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இதெல்லாம் சாத்தானுடையது. தேவஜனங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய சொந்தக்காரையும் காப்பாத்துங்க. பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. நீ பிரிந்து போன என்றால் தகப்பனுடையது உன்னுடையது அல்ல. நீ தேவனோடு இருந்தால் உனக்கு எல்லாவற்றையும் தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படியே குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தேவ சந்தோஷப்பட்டு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த அறிவிப்புக்குள்ளா தேவஜனங்கள், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பாவுடையதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே தேவனாய் கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம்
3வது அதிகாரம் 13-14 இங்கே இயேசு இப்படியாய் சொன்னார், அநேக சீஷர்கள் கடந்து வந்தார்கள், ஆனால் தமக்கு சித்தமானவர்களை தேவனாய் கர்த்தர் அழைத்து 12 பேரை தம்மோடு இருக்கும்படியாக அவர் தெரிந்தெடுத்தார். அவரோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார், நோய்களை துரத்த, பேய்களை துரத்த அதிகாரங்களை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. 13 வாசிங்க. அப்பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும், மகனே நீ என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 பேரை தேவன் முக்கியமானவர்களை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கும்படியாக அழைத்தார். எல்லாரையும் அல்ல, உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ அவரோடு இருக்க, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. எல்லாருக்கும் இல்லை. அதிகாரங்களை கொடுத்தார், வல்லமைகளை கொடுத்தார், 12 பேரை அபிஷேகித்தார். அந்த விசேஷித்த காரியங்களை வந்து விட்டார்கள். 12 பேரும் இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஹல்லேலூயா. வீட்டிலே இருந்தார்கள், சபையிலே இருந்த கூடவே இருந்தார்கள். தேவ அதிகாரம் உனக்கு வேண்டுமா? தேவ ஆசீர்வாதம் ஒன்று வேண்டுமா? வெரி நியரஸ்ட், நீ அவரிடத்தில் வந்துரு, நெருங்கி வா. நீ எது வேணாலும் செய்யலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆத்ம ஊழியம் செய்யலாம், அதெல்லாம் விட்டு கர்த்தரோடு நீ இருக்கிறாயா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? நீ அவரிடத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட நீ தேவ மனிதனா? எல்லா ஊழியமும் தேவன் எதை தெரிந்தெடுத்திருக்கிறார்? நீ அவரோடு இருக்க வேண்டும். அவரோடு இருக்க முடியாத ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தார். சாத்தானோ தேவனை விட்டு 2 பேரையும் பிரித்தான். தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, தண்ணீர்கள், விளைச்சல்கள், அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்து மனிதனை சிருஷ்டித்து அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆதாமே, ஏவாளே எங்கே இருக்கிறார்? தேட ஆரம்பி. என் கூட இருந்த நீ எங்கே இருக்க? வெளியில போயிட்டான். சாத்தா தோத்தட்டை விட்டு வெளியிலே போய்விட்டார்கள். ஆசீர்வாதத்தை இழந்து. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. வாலிப சகோதரர்களே, தேவ ஜனமே, தேவ ஊழியர்களே, மகனே நீ என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடைய. நீ அவரோடு இருந்தால், அவரோடு நீ ஜெபித்தால், அவரோடு நீ நடந்தால், அவருடைய சத்தத்தை செய்தால் அவருடையதெல்லாம் கொடுப்பார். எது வேணாலும் கொடுப்பாருங்க. எதை பத்தி, கடன் பிரச்சனையா, தேவைகளா, எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட, நீ அவரோட மட்டும் நீ ஐக்கியமா இருந்து பார், ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, எல்லாம் உனக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார், எல்லா பலவீனங்களையும் மாற்றுவார். கிறிஸ்தவருக்கு அவரோட வந்தாங்க, வந்து அப்படி நெருங்கி நின்னாங்க. ஆண்டவரே, என்ன உங்களுக்கு சித்தமான எனக்கு சுத்தமாக்க மாட்டவரே, வந்துரு நீ. அவர் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும். அந்த அபிதமா தாவீதின் குமாரனே இறங்கும் 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 என்று அவரிடத்தில் போனார்கள். எது வேணாலும் கர்த்தர் செய்ய முடியும். எவ்வளவு பெரிய கொரோனா வைரஸா இருக்கட்டும், எந்த நோயா இருக்கட்டும், அவருடையது வல்லமை, அவருடையது சுகம், அவருடையது அபிதமா தெய்வீக சுகம் இருக்கிறது. உனக்கு எல்லாத்தையும் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. டாக்டர் எல்லாம் விட்டுருங்க, அவரோடு நாம் வரப்போகிறோம். இயேசு வரப்போகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி 3 வசனம் பாருங்க. நாம் இருக்கும் அவரோடு கூட வரப்போகிறோம், நாமும் சேவம் கிறிஸ்துக்குள் எழுந்திருப்போம், பின்பு அவரோடு கூட நாம் பரலோகத்துக்கு கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் நிலையானதல்ல, இந்த வீடு நிலையானதல்ல, எது நிலையானதல்ல. உனக்காக அங்கே ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், வந்து அழைத்து செல்ல போகிறார். நீ அவரோடு கூட போடுவதற்கு ஆயத்தமாக. நேற்று கூட ஹைதராபாத்தில் 300 வீடுகள் காலி ஆயிடுச்சு. எத்தனையோ பேர் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. உனக்காக அங்க ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிலே நீ கடந்து வந்து நீ சாட்சியா இருக்க வேண்டும். நீ பயப்படாதே. அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். அவரை விட்டு விட்டோம் என்றால் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம்.
அவருக்குரியது அவருக்குரியதான். இழந்து விட்டால் அவ்வளவுதான். கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க நேசிக்கிற வரைக்கும் கணவனுடைய மனைவிக்கு உண்டு, நேசிக்கிற வரைக்கும் பிள்ளைக்கு சொத்து உண்டு. நேசிக்கவில்லை, எல்லாத்தையும் இழந்துட வேண்டியதான். ரொம்ப கவனமா இருக்கட்டும். இந்த உலகத்துடைய மாமிச இச்சைகள், போராட்டங்கள், மக்கள் விழுந்து போய் கிடக்கிறாங்க. ஒரு பெரிய அதிகாரிங்க, ரயில்வே அதிகாரி, அழகான மனைவி, பிள்ளைங்க, சாதாரண கணவனோடு இருக்கிறது தகராறு பண்ணி ஒரு ஆட்டோக்காரன்ட்ட போய் தொடர்பு வைத்தார்கள். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்கவில்லை. கணவனுக்குரிய அத்தனையும் இழந்து போய்விட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ், அவருடைய சொத்து எல்லாத்தையும் இழந்தார். காட்டூரில் உட்கார்ந்து அந்த பூ வித்துக்கிட்டு இருந்தார். அவனும் ஏமாற்றி போய்விட்டான், எல்லாம் இழந்து போயிட்டார். எல்லாம் கம்ப்ளீட்டாக எனக்கு உரியது, என்னுடையது, என்னுடைய சொத்தோ என்னுடைய பிஎப்போ எதுவும் கிடையாது என்று சொல்லி அவர் முடிவு பண்ணிவிட்டார். இறுதியாக சென்னையில் போய் தெருவில் மரித்து கிடந்தார். அந்த பொன்மலைப்பட்டி பேங்க் ஏத்தாப்புல தான் வீடு. அருமையான தேவஜனமே, நீ அவரோடு இருந்தேனாத்தான். ஒரு கணவன் உலகத்தாருக்கே இப்படி என்று சொன்னால், நீ அவரோடு இல்லாதபடி நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், அவரோடு வேண்டும் என்று சொன்னால் ஆதாம் ஏவாளை விடக்கூடாது. தேவஜனங்களா இருக்கிற நாம் அவரோடையது வேண்டும் என்றால் நீ கோபத்தை விட்டுவிடு, உள்ளே வந்து விடு. யோவான் 21 அவரை விட்டு பிரிந்து போன பேதுருவை 3 தடவை மறுதலித்தார். பிரிந்து போன பேதுருவை மறுபடியும் அழைத்து அவரோடு இணைத்துக் கொண்டு அந்த அன்பை செலுத்தி தேவனாய கர்த்தர் அவருக்குள்ள எல்லாவற்றையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 21:15-16 வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். நேசிக்கிறேன் என்று சொல்லி அறிவேன் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி அமிதமாய் பேசி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அன்பாய் இருக்கிறாயா? அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். ஆமென். இயேசு ஆடுகளை மேய்ப்பாயாக. வீட்டுக்கு வெளியே நின்ற மறுதலித்து போய் தேவனை விட்டு போன பேதுருவை மறுபடியும் அழைத்து வாக்கு கேட்கிறார். நீ அன்பை விட்டு போய்விட்டாய், என்னை மறுதலித்து விட்டாய், நீ இப்ப எப்படி இருக்காய்? அருமையான தேவஜனமே, கோவப்படாத, எரிச்சல் படாத, அவசரப்படாத, பின்வாங்கி போய்விடாத. பின்வாங்கி போயிருக்க தேவஜனமே, பிதாவுடையதெல்லாம் இயேசுடையதெல்லாம் உன்னுடையதா வேண்டும் என்றால் நீ உள்ளே வந்து விடு. வந்துட்டார், அன்பு செலுத்தினார். ஆட்டு மாத்திரம் இல்ல, ஆட்டு குட்டியை மேயிட்டார், தலைமை பொறுப்பை கொடுத்தார். ஆமென், ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. அன்பு எப்படி செலுத்தி கொண்டிருக்கிறோம்? அவர் ரொம்ப கோவப்பட்டு உள்ளே போல. இவர் பார்த்தார், பேதுரு சரண்டர் ஆயிடுவான்ட்டார். சரண்டர் ஆன உடனே அவர் சோதித்து பார்த்தார். 3 times பார்த்தார், சோதித்து பார்த்தார். அவர் அமிதமாக கடந்து வந்த உடனே எல்லாவற்றையும் கொடுத்தார். மகன், என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்க. ஒருவேளை நீ அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். இப்போது சகோதரியே, சகோதரனே, நீ எங்க நிற்கிறாய்னு உனக்கு தான் தெரியும். இந்த கால வேளையில அவருக்குள் அழைக்கிறார், அவருடையதெல்லாம் உனக்கு தருகிறார். ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்ட பரிசுத்தம், விடுதலை, ஆசீர்வாதங்கள், என்னென்ன உனக்கு தேவை அத்துணை வைத்திருக்கிறார். வெற்றியை நீ அவரிடத்தில் கடந்து வந்து விடு. லூக்கான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40, 41, 42 ஒரு அம்மா கவலைப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனா ஒரு அம்மா என்ன வச்சு போய் தெரியுமா?
அவரு எந்த ரூமுல இருந்தாரோ உள்ள இந்த கவலையே இல்லையே. ஆனா இந்த மாதிரி சொல்லிடுச்சு, இயேசு எந்த ரூம்ல இருக்கிறாரோ நான் அவரிடத்தில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர் எல்லாம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவ்விதமாக மரியாள் இயேசுவிடத்திலே அங்கே சேர்ந்தாள். ஹல்லேலூயா. இந்த மாதிரி கவலைப்பட்டு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்குற பிரயோஜனமே இல்லை. அவரை விட்டு விடாதே. மரியாள் தன்னை விட்டு விடாத சொல்லுங்க நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ரெண்டு சகோதரி இங்கே ரெண்டு பேர் தான். ஒரு சகோதரி எப்ப பார்த்தாலும் ஆல்வேஸ் கலக்க, அது வேண்டும் இது வேண்டும் கவலை, எப்ப பார்த்தாலும் பயம். ஆனா இந்த சகோதரிக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, அப்பாவுடையது என்னுடையதுங்க, எல்லாம் தருவாருங்க எனக்கு. போய் உட்காந்துட்டாங்க ரூமுக்குள்ள. அவர் எந்த ரூம்ல இருந்தாலும் உள்ள போயிட்டார். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் தருகிற தேவன். 11 மணி நேரம் 6 மணி நேரம் எல்லாவற்றையும் வேலை கொடுத்தார். வேலை வேணுமா, நீ அப்பாட்ட வந்துரு. கடைசியில் ஒருத்தரை கூப்பிட்டு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டார். கொடுக்கும் போது எல்லாத்துக்கும் சமமா கொடுத்தார். வந்து கேட்டாங்க, ஆண்டவரே இப்படி துரோகம் பண்றீங்களே, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க. ஆண்டவர் சொன்னார், நான் தயாளனாக இருக்கிறேன் கொடுப்பதற்கு. என்னுடையதை நான் யாருக்கும் கொடுக்க முடியும். அவன் என்னிடத்தில் வந்தான், வேலை கேட்டான், வேலைக்கு நான் அனுப்பினேன், அதே சம்பளத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ ஏன் வன்கண்ணாய் இருக்கிறாய்? நீ ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ ஏன் எரிச்சல் படுகிறாய்? அநேகருக்கு பொறாமை எரிச்சல், அதெல்லாம் விட்டுருங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் அழகான உவமை சொன்னார். வேலை வேணுமா வந்துரு, ஆண்டவர்கிட்ட கூலி வேணுமா வந்துரு, பணம் என்ன அவர்கிட்ட வந்துரு, நீ அவருக்குரியதெல்லாம் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 20 பாருங்க 15 வாசிங்க. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கணனா இருக்கலாமா என்றார். நீ ஏன் வன்கணனா இருக்கலாமா என்றார். வாசிங்க. இவ்விதமாக பிந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். தேவஜனமே கவனமாறு. பிந்தி வந்தவங்களே ஆசீர்வாதப்பட்டு போயிடுவாங்க. நீ 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது. உனக்காண்டி எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். ஐயோ அது இப்படி இது இப்படி இவர் எப்படி செய்யலாம், அவர் எப்படி போட்டி பொறாமை எரிச்சல் அதெல்லாம் விட்டுருங்க. அவர் வேலை வாய்ப்பு கொடுக்கிறார், அவருடைய தோட்டம், அவருடைய ஆசீர்வாதம். அந்த மனிதர் இயேசுவிடத்தில் கெஞ்சி சேர்ந்து விட்டான், பாதப்படியில வந்து விட்டான். நீ கோபத்தோடு எப்படி அந்த பெரிய குமாரனை போல் இருக்கலாம்? நீ 9ல இருந்து வாசி பாருங்க. அவர் ரொம்ப எரிச்சல் போடுற, அது எப்படி ஆண்டவர் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம். இல்லை, அவருடைய காரியத்தை அவர் செய்கிறார். எல்லாம் உனக்கு கொடுக்கிறார். நீ அவரிடத்தில் நெருங்கி விடு, அவரிடத்தில் செல்ல பிள்ளையா வந்து விடு. அவர் உனக்கு எல்லாம் கொடுப்பார், பூமிக்குரியதை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஒப்புரவாய் விடு. ஒருவேளை குற்றங்கள் குறைகள் இருக்கலாம், ஒப்புரவாய் விடு. நீ அவரோடு வந்து விடு, அவருக்குரியதெல்லாம் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா வாசி முடிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30-31 வாசி முடிக்கலாம். எட்டாம் அதிகாரம் 30-31. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நான் அவருடைய அருகிலே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தேன். நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்போதும் அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தேன். ஹல்லேலூயா. சத்தத்துக்கான ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா சமூகத்தில் எப்போது நீ இருந்து மகிழ்ச்சியோடு நீ காணப்பட்டேயானால், அவரோடு நீ இருந்தேயானால், அவருக்குரியதெல்லாம் உனக்கு கொடுக்கிறார். 31 வாசிங்க. அவருடைய பூலகத்தில் சந்தோஷப்பட்டு பாருங்க, அவருடைய பூமி அவர்களுக்கு சந்தோஷப்பட்டு மணமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். மணமக்களுடைய நான் மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நீ சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்றால் அப்பாட்ட நெருங்கி ஜீவி, அவருடைய சமூகத்துக்கு வா. ஆமென்.
ஹல்லேலூயா. நீ இந்த பூமியிலே அவருடையதெல்லாம் உன்னுடையது ஆகிவிடும். நெருங்கிரு. செல்ல பிள்ளையா, செல்ல பிள்ளை. ஈசாக்கு 2 பிள்ளை இருந்தாங்க. ஒரு பிள்ளை அப்பா பிள்ளை ஏசா, ஏன்னா வேட்டையாடி கொண்டு வந்து நல்லா கறியெல்லாம் கொடுப்பார். ஒரு பிள்ளை யாக்கோப்பு அம்மா பிள்ளை, அதனால மசாலாலாம் அரைச்சி கொடுக்க, அம்மாவுக்கு சமையலில் போய் நின்று மசாலா அரைச்சி கொடுத்து அம்மா கூடயே இப்படி அலையும். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கிறது, நான் ஆண்டவரிடத்திலே அவருக்கு செல்ல பிள்ளையாக நான் இருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருடைய செல்ல பிள்ளை, நீ உலகத்தினுடைய பிள்ளை அல்ல. நீ அவரை விட்டு விலகாதே. அவருடையதெல்லாம் உனக்கு தர்றார். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சோதித்துப்பார். வயிற்று வலி இருந்தாலும் சோதித்துப்பார். பலவீனம் வந்தா என்ன தடுமாறுறானா, ஆண்டவர் விட்டு நான் வெளியே போறேனா, நான் கொஞ்சம் அப்படியே உலகத்தை பார்க்கறோமா, அவங்க சொன்னா இவங்க சொன்னா ஒப்பு கொடுத்த உறுப்பு நீ மாறுறியா, பலவீனம் தாக்கிறோம். நீ அவருடைய செல்ல பிள்ளை. ஹல்லேலூயா. பூமியில உனக்கு எல்லாவது ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுப்பார். அவரிடத்தில் நெருங்கி விடு. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு தகப்பன் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறாய், உன் சகோதரனாய் போதும். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் முழங்கால் படிடுங்க. நீ அவரோடு இருக்க, அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறாய். தேவஜனமே, ஊழியர்களே, அவரோடு நீர் சஞ்சரி. அவருக்குரியதெல்லாம் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறார். எது வேணாலும் தருகிறார். ஆனா கோபத்தை விட்டுவிடு, ஐக்கியமாற விட்டுவிடு, மன்னிக்கிறதை மன்னித்து விட்டுவிடு, அவரோடு ஒப்புரவாய் விடு. எரிச்சல் படாதே, பொறுமையாரு, கவனமாயிரு, அவரோடு இணைந்திரு. உலகத்துக்குள்ளே போகாதே, வீட்டுக்கு வெளியில இருக்காதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விசை நாம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வீட்டுக்கு வெளியில் என்ன நான் கோபத்தோடு நிற்கிறேன், பிறரை மன்னிக்கவில்லை, பொறாமை, எரிச்சல்கள், தகப்பனுடையதை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறேன். உம்முடையது ஒன்று இருக்கிறது, என் தம்பிக்கு நீ கொடுத்துட்டீங்க, ஆனா உம்முடையது சேஷ்ட புத்திரப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவ ஜீவியம் மன்னிக்கிற ஜீவியம், கிறிஸ்துவ ஜீவியம் ஆசீர்வதிக்கிற ஜீவியம், கிறிஸ்துவ ஜீவியம் அநேகர் தேவ சமூகத்தில் அழைத்து வர ஜீவியம். ஹல்லேலூயா. நீ அன்பு செலுத்து. உன் குடும்பத்தில் ஐக்கியம் எப்படி இருக்கு, சபையில் ஐக்கியம் எப்படி இருக்கு, பரிசுத்தமான ஐக்கியம் எப்படி இருக்கு, வெளியே நிக்காதே. ஹல்லேலூயா. குறை சொல்வதை விட்டுவிடு, என்றையோடு கோபத்தை விட்டுவிடு, வந்துவிடு. அவன் வந்து விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. சகோதரியே, கவலைப்படாதே. மார்த்தாளை போல மரியாள் உள்ளே போய் அவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டார். எல்லாம் பெற்றுக்கிட்டே இருந்தார். வேலை வேணுமா? நீ 6ஆம் மணி நேரம் இருக்கலாம், 12ஆம் மணி நேரம் இருக்கலாம், 9ஆம் மணி நேரம், எந்த வேலையிலும் நீ தேவனிடத்தில் வந்துவிடு, உனக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. யார் ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்ப்பு வரலாம், போராட்டம் வரலாம், பொறாமைகளோ உன்னை வேலையை விட்டு நீக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்காக வைத்திருப்பார் வேற. ஆமென். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து விடு. குடும்பத்திலே சமாதானம் முக்கியம். சாத்தானே ஒற்றுமையா இருக்கும் போது நீ பிரிந்திருக்காதே. நீ ஒன்றாயிருந்து சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிலே குறைவுள்ளவராக இருக்கிறோம்? ஊழியத்திலே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே, எதிலே நாம் குறைவுள்ளவராக இருக்கு. இன்னும் வெளியில தான் நினைக்கிறேன். அப்பா வீட்டில் ஆத்துமாக்கள் கூட்டி வந்து நிறைக்கல, இடம் காலியா இருக்கு. சும்மா நான் ஊழியரா இருக்க, சும்மா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்க. நிரப்பு வீட்டில். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கணும். நீண்ட முழங்கால் ஒப்பு கொடுங்க. ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வெளியில நிற்கிறேன். ஜீசஸ், ஐ எம் ஸ்டாண்டிங் அவுட் சைட். கிறிஸ்துவுக்குள் மனிதன் வர வேண்டும். நீ வந்துவிடு. இது ஒரு நல்ல நாள், குட் டே, ஒரு கேபிஎஸ் டே. இது தேவனுடைய மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த நாளிலே உனக்கு ஒப்பு கொடுத்து விட அவரிடத்தில்.
ஒரு சகலமும் அவர் உனக்காக வைத்திருக்கிறார். நீ அவரோடு எப்போது இருப்பாய். ஹல்லேலூயா. சாத்தான் உன்னை வெளியே கொண்டு போவதற்கு முன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே சென்று விட்டார். கவனமாயிரு. அறிக்கை செய்ய ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் மன்னிப்பதற்கு நான் வெளியில நிற்கிறேன். இன்னும் உங்களுடைய சுதந்திரத்தை எது பண்ணவில்லை. நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் வெட்டு விடுகிறேன். நம்ம ஒப்பு கொடுப்போம். தகப்பனுடையதெல்லாம் உங்களுடையது, இயேசுடையதெல்லாம் உங்களுடையது. ஹல்லேலூயா. கர்த்தரை சோதரிப்போம். தேவனை மகிமைப்படுத்துவோம். இருதயத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தரை சோதரிப்போம். சோதராம் 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 சோதரிப்போம் சோதரிப்போம் சோதரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.